அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதி அருகே வங்கக்கடலில் நிலவி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்தது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு அருகே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி மிகவும் மெதுவாக நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தன்னுடைய வலுவை இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இனி அதனுடைய நகர்வு என்பது மேலும் மெதுவாக இருக்கும் எனவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்ச்சியாக தன்னுடைய வலுவை அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்க கூடும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. மேலும் இது தொடர்ச்சியாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக சென்னைக்கு அருகே 25 கிலோமீட்டர் என்ற நெருக்கத்திற்கு வந்திருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கு பிறகு படிப்படியாக தனது வலுவை இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவதற்கு பிறகாக தென்மேற்கு திசையில் நகர தொடங்கியது. குறிப்பாக வடக்கு நோக்கி ஆந்திராவை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனுடைய நகர்வில் மாற்றம் ஏற்பட்டு தென்மேற்கு திசையில தமிழ்நாட்டுடைய தென்பகுதியை நோக்கி நகர தொடங்கியது. அவ்வாறு நகர தொடங்கிய சூழலிலிருந்து 24 மணி நேரமாக நகர்ந்து இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தன்னுடைய வலுவை இழந்திருக்கிறது. மேலும் இந்த வலு இழந்ததற்கு மூலமாக தொடர்ச்சியாக காற்றுடைய வேகம் குறையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை போன்ற வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பும் மிதமான தொடர்வதற்கான வாய்ப்பும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக மழை இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த முறை இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி புதுவை அருகே நிலவுவதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேலும் தென்மேற்கு திசை நகர்ந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்புக்குள்ளாக வந்துவிடும் என்பதனால தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள் மாவட்டங்களில் இதுவரையும் இந்த பருவமழை கிடைக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இந்த முறை மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.